உலகத்திலேயே ஒரு கேவலமான ஜென்மத்தை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். திவ்யா திவ்யா சொல்லுது. இப்போ இதுவே டயலாக போட. திவ்யா திவ்யா ப்ளீஸ் திவ்யா. ஆமா திவ்யா திவ்யா சரிப்பா உனக்கு நீ இது மட்டும் சொல்லு. கியூட் சிட்டி பேசுறதுல எனக்கு ரொமான்ஸ் கூட போயிரல. அவர் சொல்லும்போது நடுவுல திவ்யா போயிருமா திவ்யா அவர் சொல்லும்போது நடுவுல இந்த கடலாமை, இந்த எருமை மாடு, அவனை அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த எருமைக்கும் அசிங்கம், கடல் ஆமைக்கும் அசிங்கம். இந்த தருதலை அவன் பார்க்குற ஒரு பெண்களையும் அவன் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறான்னு மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க. விஷ் பண்ண கையை கொடுத்தா அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசை தான். திவ்யா கல்யாணம் பண்ணி செட்டில் எல்லாம் பாருங்க. உள்ள டாஸ்க் போட்டிருக்கு. திவ்யா மடியில் படுத்துக்குவேன். இந்த இடத்துல இருக்கும்போது எழுதிட்டு இருக்கும்போது திவ்யா ஸ்மெல் சூப்பரா இருக்கு. போ அந்த பக்கமா. திவ்யா திவ்யா காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல. இந்த காம்பினேஷன் திவ்யா கல்யாணம் பண்ணி செட்டில் எல்லாம் பாருங்க. இந்த தருதலை திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடணுமாம்மா, காம்பினேஷன் எப்படி இருக்கான் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனு. இவர் சிட்டியான், கியூட் சிட்டியான். அவரை கொஞ்சம் நம்ம கண்ணத்தை கிள்ளி இந்த தருதலை சொல்கிறான் பாருங்க. ஏன்டா தங்கச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறியே அப்படின்னு கேட்டால், அதனால் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. உங்கள் வீட்டிலலாம் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்களாம்? அந்த பொண்ணுக்கெலாம் நான் கூட பிறந்த அண்ணனான்னு வச்சுக்கேன். நீ அந்த பிக் பாஸ் செட்டை விட்டு வெளியில் வந்தவொடனே உனக்கெல்லாம் பாட கட்டியிருப்பேன்டா. அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா, விஜய் டிவியை மாமா வேலை பார்க்க சொல்கிறான். இவருக்கு படுக்க இடமே இல்லை, பாரு தோல்ல தான் படுப்பாரு. ஒரு குண்டூசி கூட கொடுக்க மாட்டேன் உனக்கு, என்னை பத்தி தெரியாது. நான் மதுரைக்கு போய் பொண்ணு கேட்க யாரோ ஒரு ஆளுக்கு எனக்கு பாறை விட்டு கொடுக்க மனசே வரல. இவர் வேற தடவிக்கிட்டே இருக்காரா அப்பையில இருந்து பண்ண முடியும். நீ வாயை மட்டும் முடியல அடிச்சிருவேனே நானு. பாரு கண்ணை பார்த்து தங்கச்சின்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு டார்லிங்கா பச்சையாக நாளைக்குன்னு வேறு அந்த பொண்ணை கூப்பிட்றான். அந்த பொண்ணு கண்ணை பார்த்தா தான் ஆசையாக இருக்குதான். யாருக்கும் விட்டு கொடுக்க மனசு வரலையா இவருக்கு. இவனுடைய கண்ணோட்டத்தை பாருங்கள். பார்க்குற பொண்ணு எல்லாத்தையுமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே தான் அவன் பார்க்குறான். நல்லா கவனிச்சு பாருங்கள். அவன் ஏதாவது ஒரு 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 பெண்ணுக்கிட்ட பேசும்போது நாகரிகமாக பேசுகிறானான்னு மட்டும் கவனிங்க. தங்கச்சி கூப்பிட்டு இப்படின்னா நல்லா இருக்காது சொல்லிட்டு இந்த அக்கா உனக்கு இருக்காது, இந்த ஆன்ட்டி உனக்கு இருக்காது. நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு பாவம் போன போது தனியா கல்விங்க அப்படின்ட்டு தான் இப்பவே ஊன்ற வியான்ற ரம்யான்ற அவ அப்சராவன்ற ஒருத்திய விட்டுறியா நீனு? ஓம்பெட்ல தான் படுக்கிறேன். அப்ப என்ன இடத்த பிடிச்சிட்டீங்க? பக்கத்துல ஒரு வேக்கன்ட் இருக்கு. அந்த ரம்யாங்கிற பொண்ணு வருது. இவன் சொல்கிறான் அந்த பொண்ணு பெட்டில் தான் இவன் படுக்க போகிறான்னா. பக்கத்து பெட்டு வேக்கண்ட்டாக இருக்கான். பச்சையாக கூப்பிட்றான் அந்த பிள்ளைய படுக்க. ஏடா தருதில்ல, அந்த வியானாவை பார்த்தா உனக்கு குழந்தை பிள்ளை மாதிரி தெரில, உனக்கு பேத்தி மாதிரி தெரில. உனக்கு ஒரு பாரு மடியில் தான் படுப்பார், வியானா மடியில் தான் படுப்பார், பாரு தோள்பட்டியில் தான் படுப்பார். பக்கத்தில் மனுஷன் படுப்பானே நான் கேட்குறேன். காலமெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கும் உனக்கு. ஏற்கனவே முட்டை கண்ணு அழகி வேறு, கண்ணு அழகி வேறு. வியானாவோட கண்ணு முட்டை கண்ணா, அழகான கண்ணா, காலம் ஃபுல்லாக சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவரை மாதிரி நல்ல பையன் கிடைக்காதான். யார் வியானாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இவர் பையனா? என்னை தருதலை எருமை மாட்டு சாணி மாதிரி இருக்கடா உண்மையிலே நீ. இந்த தருதலை அவ்வளோ நேரம் சும்மா தான் நிற்கிறான். இந்த பொண்ணு அரோரா குளிக்க வந்த உடனே எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிக்குது. அங்கே 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. நம்ம போகக்கூடாது, அந்த அறிவு நாகரிகம் கூட கிடையாது. இங்க இருக்கு மூஞ்சி என்ன உடம்பு ஃபுல்லா மணக்குது. அப்படி மணக்கு என்ன இங்க இருக்கு மூஞ்சி. உலகத்திலேயே ஜுரத்துக்கு ஃபிசியோதெரப்பி மசாஜ் பண்ணுற ஒரே ஆள் இந்த தருதலை தான். அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு பேத்தி மாதிரி இல்லை, டான்ஸ் ஆடும்போது எங்கடா பார்ப்பேன்?
கண்ணுக்கு ஒரு பொண்ணை பார்த்து பேசும்போது முகத்தை பார்த்து பேசணும், கண்ணை பார்த்து பேசணுங்கிற அறிவு கூட கிடையாது உனக்கு. நானாக அந்த பொண்ணு வீட்டில் ஒருத்தனாக இருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து உன்னெல்லாம் வெளுத்து விட்ருப்பேன்ல புறம்போக்கு. இதெல்லாம் பார்த்துக்கணும். பிக் பாஸ் விஜய் டிவி சும்மா இருக்குது பேர். அவங்கள சொல்லுங்கள். அப்சரா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும்னு கூட ஒரு அறிவு கிடையாது. பக்கத்தில் போய் மோந்து பார்க்குற, அவரோட உட்காந்துருக்கு போய் மோந்து பார்க்குற. உண்மையிலே அந்தந்த வீட்டில் நான் ஒருத்தனாக இருந்தான்னு வச்சுக்கேன், நீ மறுபடியும் அந்த மீடியாலே உட்காந்துருக்க மாட்டேன். உண்மையிலே நீ தயவு செஞ்சு சென்னை பக்கம்லாம் வந்துடாத, சரியா? அந்தந்த வீட்டில் இருக்கிற நீ இப்போ சில்முஷம் பண்ணுற பாரு, எல்லா வீட்லேயும் பசங்க இருப்பானுங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் காண்டில் இருப்பானுங்க. மெட்ராஸ் பக்கம் வந்து மாட்டிடாத, புரியுதா? வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. ஒரு பொண்ணை பிடிக்கும், ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ மட்டும் என்ன இந்த மாதிரி அழகான பண்ணா துணி கூட துவச்சு போடலாம். என்ன உடம்பு ஃபுல்லாக மணக்குது. அப்படி இந்த புறம்போக்கினுடைய பிஹேவியர் பாருங்கள். ஒரு பொண்ணு மீடியாவில் ஒரு இன்டர்வியூ எடுக்குது, அந்த மாதிரி அழகான பொண்டாட்டியாக வந்தால் துணி கூட துவச்சி போடுவாரான் இவருக்கு. இவன் என்ன கண்ணோட்டத்தில் இருக்கான்னு மட்டும் நல்லா கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு பொண்ணுங்க கூட அவன் நார்மலாகவே பார்க்கல, அவனுடைய பார்வையே வக்கரமாக தான் இருக்குது. அவன் நார்மலாகவே பார்க்கல. இவ்வளோ ஒரு கேவலமான வக்கர புத்தி பிடிச்சவனை எப்படி பிக் பாஸ் டிவியில் அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்தான்னு பாருங்க. ஆனால் இவ்வளோவும் பண்ணி மறுபடியும் உள்ளே கூப்பிட்டாங்க பாரு. விஜய் டிவி தான் முதல்ல சொல்லணும். அதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு தான் இப்போ செஞ்சுட்டு போயிருக்கான் அவன். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு உட்பட யாரையுமே அவனுடைய கண்ணோட்டமே சரியில்லைங்க. வக்கரம் இதெல்லாம் எப்படி மீடியாவுக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்கன்னே தெரில. அக்கா தங்கச்சி கூட பிறந்த எவனும் இவனை சீண்ட கூட மாட்டாங்க. சரி, பொண்ணுங்க, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணுங்க, இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு, இதுங்களை தான் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்குறான் அப்படின்னா, இவன் ஒரு பையன், ஓகேவா? இவன் வந்து ஒரு ஹெட்ரோசெக்ஸ் மாதிரி இருக்காங்க. அதாவது ஆம்பளைங்க பொம்பளைங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் யாராக இருந்தாலும் அவங்களோட ஒரு செக்ஸ் வச்சுக்கணும். இவனுடைய கண்ணோட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. இவனை நல்லா கவனித்து பாருங்கள். அவனுடைய ஆட்டிடியூடு ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒழுங்காக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். எச்சரிக்கையாக இருங்க.